ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் தீவினை தன்னைச் சுடும். நான் இப்பொழுது ஏன்களை விளக்குகின்ற சாங்கிய தத்துவத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். வாரத்தில் ஒரு நாள் மட்டுமே அல்லாமல் உங்களுடைய தினசரி வாழ்க்கையில் பின்பற்றுவதன் தேவையை நான் உங்களுக்கு காண்பித்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் மற்றொருவருக்கு எதிராக ஏன் பொய் சொல்ல கூடாது, பொய் சாட்சி கூறக்கூடாது? ஏனெனில் அது நேர்மையற்ற மனப்பான்மையை வளர்க்கிறது. இறைவனின் முன்னர் நம்பிக்கை துரோகம்தான் மிகப்பெரிய குற்றம். தனிப்பட்ட லாபத்திற்காகவோ அல்லது பழி வாங்குவதற்காகவோ ஒருவரை பற்றி பொய் கூறுவது ஒருவரது ஆன்மாவிற்கே பொய் கூறுவதற்கு ஒப்பாகும். ஒவ்வொருவரும் மற்ற ஒவ்வொருவருடனும் நேர்மையற்று இருந்தால் எத்தகைய பெருங்குழப்பம் நிலவும்? நீங்கள் தியானம் செய்ய போவதாக ஒருவரிடம் கூறுகிறீர்கள். ஆனால் மாறாக உங்களுடைய நோக்கமானது அவருக்கு எதிரான ஒரு தீமையை செய்ய நழுவி செல்வதாகும் என வைத்துக்கொள்வோம். அதுதான் நம்பிக்கை துரோகம், மிக மோசமான நேர்மையற்ற தன்மை. மேலும் தவறு செய்யும் ஒருவருக்கு ஆதரவாக வேறொருவருக்கு எதிராக பொய் சாட்சி கூறுவது என்பது தவறு செய்பவருடைய தவறான நடத்தையில் பங்கு கொள்வதாகும். அது உள்ளத்தில் கடுமையான உணர்ச்சியையும் மன போராட்டத்தையும் ஏற்படுத்தும். தற்காலிகமாக நியாயப்படுத்தப்பட்டாலும் கூட அது இறுதியாக தன்னையே திரும்ப தாக்கி உணர்வு நிலையில் கடும் துன்பத்தை உருவாக்கும். மற்றவருடைய உடைமைக்கு பேராசைப்படுதல் கூட தனக்கே துன்பத்தை ஈர்ப்பதாகும். ஏனெனில் நீங்கள் கொடுப்பது எதுவோ அதை உங்களிடமே மீண்டும் ஈர்ப்பீர்கள். அன்பையும் சுயநலமின்மையையும் கொடுங்கள், நீங்கள் அன்பையும் சுயநலமின்மையையும் பெறுவீர்கள். மாறாக பேராசை, சுயநலம், பொறாமை ஆகியவற்றை வெளிப்படுத்தினால் அவற்றை போன்றே ஈர்ப்பீர்கள். நீங்கள் ஏன் திருடக்கூடாது? ஒவ்வொருவரும் கொள்ளையடிப்பதன் மூலம் வாழ்ந்தால் இவ்வுலகம் எப்படி இருக்கும் என்று எண்ணி பாருங்கள். மாபெரும் குற்றங்கள் இழைக்கப்படும். உடைமையை பாதுகாக்கவும் திருடப்பட்ட பொருட்களை மீட்கவும் கொடூரமான சண்டைகளும் கொலைகளும் நிகழும். திருடுதலானது வேறொருவர் தனது உரிமைகளை இழந்துவிடும்படி செய்கின்ற சமூக விரோத செயலாகும். அது வாழ்வின் விதிமுறைகளுக்கு எதிரானதாகும். மேலும் சமுதாயம் தவறு செய்பவர்களை கையாள்வதற்கான சரியான வசதிகளையும் வழிவகைகளையும் அறிந்திருக்கவில்லை. திருடர்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்படும் பொழுது அவர்கள் தங்களுடைய தீய பழக்கங்களில் வலிமை அடைந்தும் இதர குற்றவாளிகளுடனான தொடர்பின் மூலம் புதிய தீய பழக்கங்களை பெறவும் நேரலாம். இது நிகழ்ந்தால் அவர்கள் வெளியே வரும் பொழுது முன் எப்பொழுதையும் விட மோசமானவர்களாக இருப்பர். தவறான கணிப்புகள் நம்மை தவறு செய்ய வைக்கின்றன. எனது மாணவர்களில் ஒருவரது மகனான ஓர் இளைஞன் திருடியதற்காக சிறையில் அடைக்கப்பட்டான். நான் அவனை பார்க்க சென்ற பொழுது அவன் வெறுப்புடன் கூறினான், "ஓ, இன்னொரு போதகரா? நீங்களும் போதனை செய்ய ஆரம்பியுங்கள்." அதற்கு நான் கூறினேன், "நீயே முடிவு செய்யாதே, நாம் ஏன் மனம் விட்டு பேசக்கூடாது?" சரி, அவன் ஒப்புக்கொண்டான். நான் என் தரப்பிலிருந்து கதையை கூறுகிறேன். என் தந்தை பெரும் செல்வந்தர். ஆனால் சாமர்த்தியமான சூழ்ச்சியினால் இன்னொருவன் அவருடைய எல்லா பணத்தையும் அவரிடமிருந்து எடுத்துக்கொண்டு விட்டான். நான் அம்மனிதனிடம் சென்று என் குடும்பத்திற்கு உதவுவதற்காக எனக்கு உதவும்படி கேட்டேன். அவன் என் தந்தையிடமிருந்து அந்த பணத்தை உண்மையிலேயே திருடினான் என்று அவனுக்கு தெரியும். ஆனால் அப்படி இருந்தும் கூட அவன் எனக்கு உதவவோ அல்லது ஒரு வேலையை கொடுக்கவோ இல்லை. எனவே அந்த விதமான நேர்மையான சமுதாயத்தின் ஒரு அங்கமாக இருக்க வேண்டாம் என நான் தீர்மானித்தேன். 2 வாரங்களில் நான் 17 தடவைகள் வழிப்பறி கொள்ளையடித்தேன். ஆனால் ஒவ்வொரு கொள்ளையையும் நான் அதை திரும்ப கொடுத்து விடுவேன் என்ற நோக்கத்துடன் செய்தேன். அதனால் தான் நான் செய்ததில் ஒரு தவறும் இல்லை என நான் எண்ணிக்கொண்டேன். நல்லது, நான் கூறினேன். ஒரு அறையில் 20 மனிதர்கள் இருந்தால் ஒருவர் நான் தியானம் செய்வேன் என்றும், 2ஆமவர் நான் கீதம் இசைப்பேன் என்றும், 3ஆமவர் நான் கவிதை பாடுவேன் என்றும், மற்றொருவர் நான் எழுதுவேன் என்றும், மற்றொருவர் நான் தூங்குவேன் என்றும் இவ்வாறு பலரும் கூறினால் ஒவ்வொருவரும் மற்ற அனைவருக்கும் இடையூறு செய்வர். அவர்களில் எவராயினும் ஒருவர் தான் விரும்பியதை செய்வதில் வெற்றி அடைவாரா? இல்லை. அந்த இளைஞன் ஒப்புக்கொண்டான்.
உன்னுடையதைப் போலவே பல நிகழ்வுகள் உள்ளன. நான் தொடர்ந்தேன். ஆனால் தேவை உள்ள ஒவ்வொருவரும் தனது தேவைகளை பெற வேண்டி கொள்ளையடிக்க துவங்கினால் என்ன ஆகும்? உன்னுடைய வாதத்தின்படி உன்னுடைய செயல்கள் தவறானவையாக தோன்றவில்லை. ஆனால் வாழ்வின் அடிப்படை விதிமுறைகளின் பரந்த நோக்கில் அவை நிச்சயமாக தவறானவையே. அது அவனுக்கு உரைத்தது. நான் தொடர்ந்தேன். உன்னுடைய குடும்பத்திற்கு உதவுவதற்கான உனது ஆசை ஏற்புடையது. ஆனால் நன்மை செய்வதற்கு பதிலாக நீ அவர்களுக்கு பெரும் துயரத்தை ஏற்படுத்தி இருக்கிறாய். நீ உன்னுடைய முயற்சிகளில் தோல்வியடைந்து விட்டாய். ஏனெனில் நீ தவறான முறைகளை பயன்படுத்தினாய். அவன் விம்மி அழத் தொடங்கினான். அதிர்ஷ்டவசமாக அவனால் நன்னடத்தையின் பேரில் விடுதலை பெற முடிந்தது. எனவே நீங்கள் பார்க்கலாம், தவறான கணிப்புதான் நம்மை தவறு செய்ய வைக்கிறது. அதனால்தான் விவேகம் மிக முக்கியமானது. ஞானத்தை காட்டிலும் மிகவும் தூய்மையானதும் மிகவும் தூய்மைப்படுத்த கூடியதும் எதுவும் இல்லை. ஓம் தொடரும்.